பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஐப்பசி மாத பலன்களை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், பொதுவாக என்னென்னாக்கா இந்த ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய விழாக்கள் உள்ள மாதம். ஏன்னா இந்த மாதத்தில் தான் பார்த்தீங்கன்னா தீபாவளி, பசங்களுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம், எப்போ பட்டாசு வாங்கி தருவாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த மாதம் நிறைய பலகாரங்கள் எல்லாம் செய்வாங்க, நிறைய ஸ்வீட்ஸு, நிறைய இனிப்பு பலகாரங்கள் இந்த மாதத்தில் நிறைய இருக்கும். அதே போல் நல்லா பார்த்தீங்கன்னா நல்ல இந்த முறுக்கு, அதிரசம், ஒட்டவடைன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த வறுத்த உணவுகளை அதிகமாக நம்ம எடுத்துப்போம். மேலும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் எல்லாருக்கிட்ட ஒரு மகிழ்ச்சி வந்து இந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி இருக்குது. ஏன்னா தீபாவளிக்கு போனஸ் கொடுப்பாங்க, நிறைய பேர் பண்டு போட்டிருப்பாங்க. இது எல்லாமே இந்த மாதத்தை வந்து சிறப்பிக்க கூட ஒவ்வொரு காரணம் இருக்குது. அதே போல் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய கிரக மாற்றங்களும் இருக்குது. ஏன்னா இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதிசாரமாக கடகத்தில் வர்றார், ஐப்பசி மாத தொடக்கத்திலே வந்துடுறார். மேலும் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஐப்பசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா விருட்சகத்துக்கு போகிறார், துலாத்துலேருந்து விருட்சகத்துக்கு போகிறார். மேலும் செவ்வாய் பகவானும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் துலா ராசியிலேருந்து விருட்சகத்தில் போய் ஆட்சியாக உட்கார போகிறார். மேலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சுக்கிர பகவானோட பயிற்சியும் இருக்குது. ஏன்னா சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா நவம்பர் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கன்னியிலேருந்து துலாத்துக்கு வர்றாரு ஆட்சியாக. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் எப்போதும் துலா ராசியில் இருப்பார். ஏன்னா துலா ராசியில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் நீசம். ஸோ இப்படி இவ்வளோ கிரக மாற்றங்கள் இந்த மாதத்தில் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுதுன்னு சொல்லலாம். எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஆரம்ப கட்டங்களில் நிறைய நற்பலன்களில் மாத பாதிக்கு அப்புறமா சில நற்பலன்கள் குறையவும் வாய்ப்பு இருக்குது. சில ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் நற்பலன்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஒரு மாத நடுவில் அப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பாதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நற்பலன்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. பொதுவாக இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம யம தீபம் ஏற்றுவோம். ஏன் இந்த யம தீபம் ஏற்றணும் அப்படின்றதுக்கெல்லாம் நிறைய விளக்கங்கள் இருக்குது. ஏன்னா யம தீபம் ஏற்றி இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா காலையில் தீபாவளிக்கு காலையில் சுட சுட மட்டன் சாப்பிட்றது, நல்லா காலையில் கறி சாப்பிட்றது, மேலும் கங்காஸ்தானங்கள் காலையில் விடிய காலையில் கங்காஸ்தானம் செய்வோம். ஸோ இந்த மாதிரி நிறைய நிகழ்வு எல்லாமே இந்த மாதத்தில் இருக்கும். இந்த மாதத்து இதெல்லாம் ஏன் செய்யணும் அப்படின்ற ஒரு இருக்குது. ஏன்னா இதுக்கு ஆன்மீகத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நரகாசுரனை வதம் பண்ணதுனால நம்ம அதை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நரகம் என்னாவே என்ன சொல்லுவோம்னா, நம்ம இருட்டு, குளிர்ச்சி, இது ரெண்டு தான் நரகம். ஏன்னா இருட்டில் தான் பார்த்தீங்கன்னா பயம் இருக்கும். ஏன்னா நரகத்தில் பயம் இருக்கும் இல்லையா, சொல்லியிருப்பாங்க எண்ணெய் டஸ்ட்டில் போட்டு வறுப்பாங்கன்னு சொல்லி, அந்த பயம். அதே போல் குளிர்ச்சியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்க, நமக்கு உடம்பு நடுங்கி நம்மளுடைய ஒரு ரொம்ப சோம்பலாக இருக்கும். ஏன்னா இந்த ஐப்பசி மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இருட்டோட தன்மை அதிகமாக இருக்கும், பகலோட தன்மைகள் குறையும், வெப்பத்தோட தன்மையில் காற்றுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில்லு காற்றடிக்கும், காற்றுல பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி, ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த விஷயங்களை, ஏன்னா இது எல்லாமே பருவகால மாற்றம், பருவகால மாற்றங்களுக்கு ஏற்றாப்படி நம்மளுடைய வாழ்க்கை முறையில் சில மாற்றங்களை செய்து கொண்டால் நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அப்படின்றதுனால தான் சில நிகழ்வுகளை அந்த பருவகால மாற்றத்தின் தொடக்கத்தில் நம்ம செய்வோம். ஏன்னா நம்ம தீபாவளி அன்றைக்கி கங்காஸ்தானம் குளிச்சிடுவோம், அதோட கிடையாது. கங்காஸ்தானம்லாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு எல்லாம் 10 மணிக்கு 11 மணிக்கு சில பேர் சாயந்தரம் தான் குளிக்கிறாங்க. ஸோ அப்போ என்ன, இந்த காலகட்டத்தில் கங்காஸ்தானம் என்பதுக்கு குளிக்கணும், சுடு தண்ணியில் குளிக்கணும். ஏன்னா கங்காஸ்தானம்னாவே சுடு தண்ணியில் குளிக்கிறது தான். ஏன்னா அதுக்கு பின்னாடி பெரிய உடனே கங்காஸ்தானம்னா அப்படியே அதுக்கெல்லாம் கேட்காதுங்க. ஏன்னா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய மருத்துவ விஷயங்கள்லாம் இருக்குது, நிறைய இருக்குது. ஏன்னா இந்த காலகட்டம் குளிர்காலம், இந்த காலத்தில் போயிட்டு நான் வந்து குளிர்ந்த தண்ணியில் தான் குளிப்பேன்னு நிறைய வாதம் சார்ந்த விஷயங்கள் வந்துடும். ஸோ அதனால் மிதமான சூடு உள்ள தண்ணியை குளிக்கணும் அப்படின்ற ஒரு அறிவியல் விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். மேலும் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா வறண்ட உணவுகள், அதாவது இந்த காலத்தில் போயிட்டு நான் பழம் சாப்பிட்டாலும் சளி பிடிச்சிடும், ஃப்ரூட்ஸ்லாம் அதிகமாக இந்த காலகட்டம் எடுக்கக்கூடாது. வறண்ட உணவுகள், ஆயில் ஐட்டமாக எடுக்கணும். ஏன்னா கொழுப்புத்தன்மை நம்ம உடம்புல இருந்தால் தான் குளிரை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும். அப்படின்றதுனால தான் வறண்ட மட்டன் சாப்பிட்றது,
வறண்ட முறுக்கு அதிரசம் இனிப்பு உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது நம்மளுடைய உயிர்த்தன்மை நல்லாயிருக்கும் அப்படி. ஏன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் நிறைய விளக்கங்கள் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இது வாழ்வியல் சார்ந்த விஷயத்தில் ஒரு சிறிய விளக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். எதுக்கு இந்த காலகட்டத்தில் பொங்கல் அப்போ ஏன் பொங்கல் தான் செய்கிறோம் இல்லையா, அப்போ ஏன் அதிரசம் முறுக்கெல்லாம் செய்கிறது இல்லை நம்ம. ஸோ பருவ காலங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் இதை தான் பாரம்பரியம் சொல்லுது. ஏன்னா நம்ம இன்னைக்கு பாரம்பரிய விஷயங்களில் நிறைய மறந்துட்டோம். தீபாவளி வந்தால் ஒரு சினிமா பார்க்குறதோட முடிஞ்சு போச்சு. போய் புது படம் பார்த்துட்டு 4 பட்டாசு வெடிச்சுட்டு கவர்மெண்ட் கவுந்தடிச்சு படுத்துக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இது வாழ்க்கையில் நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்த வரக்கூடிய காலங்களை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நம்ம ப்ரிப்பரேஷன். ஏன்னா மார்கழி மாதம் குளிர் தாங்க முடியாது. அதுக்கான ப்ரிப்பரேஷனை முன்னாடியிலேருந்து இந்த காலகட்டத்தில் நம்ம தொடங்கும். ஏன்னா அடுத்தது கார்த்திகை மாதம், அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் ஏற்றுவோம். ஸோ வெளிச்சத்தை வெப்பத்தை அதிகம் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான நிகழ்வு எல்லாமே இருக்குது என்ற ஒரு புரிதலோட இந்த ஐப்பசி மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். கேட நட்சத்திரக்காரங்களை பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் ஏன்னா இவங்களோட செயல்பாடுகள் எல்லாமே ஒரு ரகசிய செயல்பாடுகளாக இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்ரெட் ஏஜென்சி மாதிரி செயல்பட்டு இருப்போம். எல்லா விஷயத்தையும் ரொம்ப டீப்பாக போய் அனலிட்டிக் பண்ணுறது, எல்லா விதத்தோடைய என்ன சொல்கிறது, இந்த ஹேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஹேக் பண்ணுறது, இந்த மாதிரி தான் இவங்களோட மைண்டே இருக்குது. எப்படி ஒரு விஷயத்தை ஹேக் பண்ணி எடுக்கிறது, எப்படி ஒரு விஷயத்தை சுலபமாக்கி எல்லாரும் ஒரு ரூட்டில் போனாங்கன்னா இவங்க மட்டும் ஒரு ஷார்ட் ரூட்டில் போய் அதை எப்படி எடுக்கிறது அப்படின்ற மாதிரி தான் இவங்களோட எண்ண ஓட்டங்களுக்கும். ஸோ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா உங்களை தேடி பிரச்சனை வரப்போகுது. ஸோ அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா என்றைக்கோ செய்த விஷயங்கள், குறிப்பாக என்னென்னாக்கா இந்த டாக்குமெண்ட் சார்ந்த விஷயம், இந்த மாதிரியான விஷயங்களில் மொபைல் கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களை தேவையற்ற கீட்டெல்லாம் போய் பார்த்துட்டாருங்க. ஏன்னா அதுக்கு போகிறதுக்கு மைண்டு தூண்டும், ஈர்க்கும். போய் என்ன இருக்குது, யார் பார்த்துட போகிறான்ட்டு. ஆனால் தேவையற்ற சிக்கல்கள் வரும். ஸோ அதனால் குறிப்பாக இந்த ஆன்லைன் ட்ரேடிங் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் ஷேர் மார்க்கெட்டு இந்த காலகட்டத்தில் தொடவே அந்த சைடே போயிடக்கூடாது. போனீங்கன்னா இந்த காலகட்டம் முடிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா மொத்த காசு 0 ஆகிடும். ஸோ அதனால் ரொம்ப 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 கவனமாக இருங்க. கேட்ட நட்சத்திரக்காரங்களே, ஷேர் மார்க்கெட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஒரு மாதத்துக்கு ஷேர் மார்க்கெட் லீவ் விட்டுருங்க. லீவ் விட்டுட்டு வேறு ஏதாவது வேலை இருந்தால் பாருங்க. ஏன்னா திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும், திடீர் நஷ்டத்தையும் கொடுக்கும். ஏன்னா அது இஷ்டன்றது அது எப்போ நடக்கும்னு நமக்கு தெரியாது. இல்லை என்றால் சரியான ஒரு குருவோட ஒரு அணுகுமுறைக்குள்ளே நீங்கள் இருக்கணும். புரியுதுங்களா? அந்த மாதிரி சரியான ஒரு வழி நடத்தலோடு இருங்க. அப்படி இல்லைன்னா மினிமம் கேரண்டிக்குள்ளே ப்ளை பண்ணுங்க. சரிங்களா? மேக்ஸிமத்தை போவதற்கு இது அட்வைஸ். சாதகமான சூழலில் பிரச்சனைக்கான சூழல் தான் இருக்குது. ஸோ அதனால் திடீர் அதிர்ஷ்டமும் உண்டு, பெரிய லாஸும் உண்டு. அடித்தா ஜாக்பாட், இல்லைன்னா ஆன் ரோடு, அதான். ஸோ அதனால் கவனமாக இருங்க.